கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 90s கிட்ஸோட மலரும் நினைவுகளான 90s கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் ஒரு என்ட்ரியாக போட்டு போயிட்டு இருந்தாங்க. அநேகமாக 2K கிட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பால்கோவாவில் பாலே இல்லைன்னு ஒரே கதறலுங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பால் சேர்த்த பால்கோவா, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட முடியும். பால்கோவானாலே பாலை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், நிறையா நேரம் ஆகும்னு தான் நினைப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயாக எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு பொங்கி வர விடுங்க. பொங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், இது நெஸ்லேல எவ்ரிடேன்னு ஒரு பாக்கெட் இருக்குங்க, அந்த பிராண்ட் தான். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை 1/4 கப் சேர்த்திருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கட்டி இல்லாம கிண்டி விட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் திக்கன் ஆகும். இது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கும். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ரீச் ஆன உடனே மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகா இந்த மாதிரி உருண்டு திரண்டு பால்கோவா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.